ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ மச்சான். சொல்றா மச்சான் உன் பர்த்டேக்கு ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மச்சான். ஆமாம், என்ன பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட போறீங்க? எப்படியும் அந்த கண்ணன் பார்ல குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க ரூம்ஸில் தூங்க வேண்டியதான். அதெல்லாம் மச்சான் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் இருக்கு. ஐட்டமா? என்னடா சொல்ற? ஐட்டம் தான் மச்சி. ஐட்டமா? எங்கே வரணும்? எப்போ வரணும்? டேய் டேய் டேய். மொபைல் ஃபோன்ஸ்லாம் பேன் பண்ணிட்டே வராங்க. பிளாஸ்டிக் பேன் பண்ண மாதிரி மொபைல் ஃபோன்ஸும் பேன் பண்ணுறாங்க. இன்னும் என்னென்னா பேன் பண்ண போகிறாங்களோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் தெய்வமே FM 3.0. ஓ புரியுது புரியுது, அதனால தான் பேன் பண்ணிட்டாங்க போல. வந்துட்டான். எவ்வளோ நேரமா வந்துட்டு இருக்கான் அவன்? இதோ வந்துட்டான். பசிக்குதுடி, சீக்கிரம் வர சொல்றியா அவனை? உனக்கு ஏமா? எனக்கு தான் பசிக்குது. ஐயோ ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. என்னது ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சா? டெலிவரி பண்ண டைம்ல உனக்கு ஃபோன் ஆஃப் ஆகுமா? தெரியலடி, ஃபோன் நான் சார்ஜ் பண்ணேன். ஆமா நீ கீழ இருப்ப, கேம் விளையாடி காலி பண்ணிருப்ப. வீட்டில் உட்காந்து கலிஃபா வீடியோ பார்க்குறதே தனி சுகம்தான். அதுக்குள்ளே சர்வரை கண்டுபிடிச்சிட்டாங்களா? வேண்டாம், என்னடா இது? டேய் இன்னைக்கு ஸ்பெஷலாக முன்னாடியே கால் பண்ணி சொல்லிடலாம். ஆபத்து அழைக்குது. ஹலோ மாமா, இன்னைக்கு ஸ்பெஷலாக பருப்பு பாயாசம் பண்ணலான்னு இருக்கேன். ஆஹா, இதுதான் நமக்கு கடைசி பாயாசமாக இருக்குமோ? நான் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேம்மா. என்ன சொன்னீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. பாடா தனியை ஒளிஞ்சுது. இன்ஜினியர் சாரே, ஃபோனை தான் பேன் பண்ணிட்டாங்களே, உங்களுக்கு மட்டும் வேலை செய்யுதா? ஹலோ பேபி. அங்கே இரு அங்கே இரு. வேண்டாம், சார்ஜ் எல்லாம் மாப்பா இருக்கும் போல. என்னாச்சு மச்சான்? கேம் வரல, உனக்கு வருதா? எனக்கும் வரல மச்சான், பேன் பண்ண மாட்டேன். எனக்கு ஏன்டா வரடா? பாடி காட்டிலேருந்து ரோட்டுக்கு வந்தாச்சு. லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமான்னு தெரியலையே. ரைட்டில் தான் காட்டுது, ரைட்லேயே போகும். இவன் வேறு லொக்கேஷன் அனுப்பி சாவடிக்கிறானே. ஐயோ பேண்டா, இப்போ எப்போ என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறது? சரி இப்படியே போவோம். என்ன இந்த சைடு பார்ட்டி மாதிரி இருக்கும்? இந்த சைட் பியூட்டி மாதிரி இருக்கும். என்னடா இது, நம்ம மூஞ்சிக்கு ஃபோன் ஆஃப் ஆயிடுதா? 36, 37, 38. அடிச்சு என்னடா மயிறு ஆடு வேறு வந்து ஸ்கிப் பண்ணுறேன் பாரா. ஹை, இது பேண்டா. ஏய் வாத்தியாரே, நம்ம கடத்த போகிற பொண்ணோட ஃபோட்டோ வந்துடுச்சு வாத்தியாரே. நாத்திமிங்களும் பங்கான்னு வருது. இது பங்கம்மா? என்ன வாத்தியாரே சொல்கிறீங்க? ஐயோ சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு போல. நான் வேறு ஃபோட்டோ சரியாக பார்க்கலையே. ஐயோ, இப்போ நான் யாரே கடத்தியா அவனு மேடா? அந்த பொண்ணை பாருங்க வாத்தியாரே. ரோட்லேயே அது ஒன்று தான் போகுது, அதுவாக தான் இருக்கும், தூக்கிடலாம். திமிங்களும் எனக்கு இந்த பொண்ணு கடத்துறதுலாம் பவுட்ரு அடிக்கிற மாதிரி வாங்க. வேற வழி, எப்படியும் என்னதான் தூக்க விட போகிறான். திமிங்களும் நீ அந்த பாடியை தூக்கி வந்துரு, செம வெயிட்டாக இருக்கும் போல. ஏம்மா சோகமாக இருக்க? என் ஃபோன் என்னமோ ஆயிடுச்சு. அப்போது நீ சமைக்கலையா? நான் எப்படி சமைப்பேன்? யூடியூப் பார்த்து தானே சமைப்பேன் டெய்லி. அப்போ நீ சமைக்கலல்ல, நான் சாப்பிட வேணாம்ல? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. ஆஹா, இதில் எது பிளானே எது என் பொண்டாட்டினே தெரியலையே. செத்தடா நீ. வாத்தியாரே, கிழவியை கடத்தி அசிங்கமாக போச்சு. நல்ல வேலை, சுகுணமாக அவனை மாட்டி விட்ட பார்த்தியா? அங்கே நிற்கிற நீ. வாத்தியாரே வாத்தியாரே, அது அவ தானே? அது ஐயோ, ஏரியாவில் இருக்க கார்ட்டூன் வந்து குரங்கு வரைக்கும் இங்கே தான் கிடக்குதுங்க. என்ன வேற கலாய்க்குங்க வேற. இது அவளாச்சேடா, அது என்ன கம்மி ஏதோ. அது யூடியூப் கேம்ப். அந்த மொபைல் கேம்லாம் இல்லாமல் பார்த்தியா அது மூஞ்ச? வர 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 ஏதோ சொல்கிறாடா அவ. மூஞ்ச பாரு, இஞ்சி துணை குரங்கு. அதை இந்த மூஞ்சி சொல்லுது. உன்னை நம்பி தான் இருந்தேன், கடைசியாக என் கையாலே உனக்கு காரியம் பண்ண வச்சிட்டாங்கல்ல.
நான் ஏன் அழணும்? வாழ்க்கைனால எல்லாமே கடந்து போகிறது தானே. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆள் தான் உலகம் நினச்சிட்டு இருந்தேன். சரி அவன் விட்டு போயிட்டா, சரி பப்ஜி இருக்குது அஜாடியாக சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சேன். இப்போ எங்கள் ஃபோனெல்லாம் பேன் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னடா பண்ணுவோம்? இப்போதான்டா கஷ்டப்பட்டு வேலைக்கெலாம் போய் எனக்கு பிடிச்ச ஐஃபோன்லாம் வாங்கினேன்டா. அதுக்குள்ளே பேன் பண்ணிட்டீங்களேடா. இனிமே நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? ஏய் தேஜு, ஏய் கௌசி, என்னடி இங்க? என் ஆளை பார்க்க போறேன்டி. நானும் என் ஆளை பார்க்க தாண்டி போறேன். இந்த ஏரியாவா? பக்கத்து ஸ்ட்ரீட் தான். அங்கதான் என் ஆளு வீடும் இருக்கு. 2 பேரும் ஒண்ணா போயிடலாமா? சரி ஓகே போலாம். என்னையா இது இந்த கணம் கணக்குறா? ஒழுங்கா ஓட்டு வரலான்னு தெரியலையே. இன்னொரு வேவ்லன்னு பாத்தியா, நம்ம 2 பேரும் ஆளு வீடும் ஒரே தெருவுல தான் இருக்கு. அப்படியா? குந்தா நீ ஓசியில போறதுக்காக என்னெல்லாம் பேசுறாரு. புளிமுட்டை இறங்கி தொலையாண்டி. அந்த காக்காக்கு இப்படி ஒரு ஆளா? என்ன நம்ம கூடயே டிராவல் பண்றா? ஒருவேளை அவங்க அண்ணன் கருப்பனை பார்க்க வந்திருப்பாளோ? இருந்தாலும் அந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி ரொம்ப ஓவர் ஆச்சு. யார் இவங்க? நம்ம வீட்டுக்கு போறாங்க, தெரியல. சரி போய் பார்ப்போம். யார் வேணும்? அண்ணா பிலிப்ஸ் இல்லையா? நீ ஏன் பிலிப்ஸை கூப்பிடுற? இப்ப நீ செக்காலித்தியா? வரட்டும், அந்த மாமிச மலைக்கு இருக்கு. இதோ வருவாங்க. நான் இல்லைன்னு தானடா சொல்ல சொன்னேன். போடி உன் ஃபியூஸை போடுங்குவாங்க. ஐயோ 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்க, சமாளிப்போம். ஹாய் தேஜு. ஹாய். ஐயோ ஐயோ நீயும் மூர்த்தியுமா? என்ன பண்ணா? என்ன அணை கட்டுறாளுங்க? என்ன பண்ண போறாளுங்க? கிட்ட வராளுங்க. ஐயோ கொஞ்சம் அடிக்காம கூடமா வாயில சொல்லாங்க. ஐயோ 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 ஐயோ. ஃபோன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியலடா. இனிமே நான் ஆன்லைன்ல எப்படி சோறு சாப்பிட போறேனோ. நீங்களாவது பரவாயில்ல, நான் ஃபோனையே தூக்கி போட்டேன்டா. ஃபோனில் தாண்டா குடும்பமே நடத்திருந்தேன், கும்மிட்டாளுங்க. நான் போட்டு ஒரு போட்டோக்கே 10K லைக்ஸ் வரும். நம்ம தாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ பேச்சுலேருந்து தப்பிச்சாச்சு, இவ சோத்துலேருந்து தப்பு. அடி பத்தல. அடிங். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நானே ஃபோனை போச்சுட்டு உட்காந்துக்கிறேன் கேம் விளாட முடியலன்னு. இப்போ நீ கேம் விளையாட ஆகணும். வாங்க எல்லாரும். என்ன கேமுடா? வா சொல்கிறேன். உங்கள் ஃபோனெல்லாம் கொடுங்க. டேய் யாரோ அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. ஏய் வா வா வா. ஏய் அண்ணாச்சி. ஹலோ ஹலோ ப்ரோ, ஏஜிங் ப்ரோ. ஹலோ ஏய் ஷெம பிளட்டு. கால் பண்ணு. சே ஃபோனை வேற பேன் பண்ணிட்டானுங்கல்ல. இதுக்கு தான் அப்பவே சொல்றது லிமிட்டாக யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சி கூட கால் பண்ண முடியல. பேசிட்டு இருக்க டைமுக்கு தூக்குனா ஹாஸ்பிடல் போலாம். தூக்கு. ஆமால வா போலாம். இந்த நேரம் ஃபோன் இருந்திருந்தா வைரல் ஆக்கி விட்டுருக்கலாம். சே அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லோரும் அதிகமாக சேர்த்து வச்சு இந்த கருப்பு பணம் 1000 500 90s கிட்ஸ்க்கு பான் வெப்சைட்ஸு 2K கிட்ஸ்க்கு மியூசிக்கலி பத்தாத குறைக்கே அளவுக்கு அதிகமாக மக்காமல் இருக்க பிளாஸ்டிக்ஸையும் தோ இப்போ ரீசெண்டாக பசங்களை பைத்தியமாக்குற பப்ஜியும் கூட ஒரு நாள் பேன் பண்ணிவிடுவாங்க. ஃபோனுன்ற ஒரு விஷயம் நம்ம கையில் வந்ததுலேருந்து தலை குனிஞ்சு நடக்க ஆரம்பித்தேன். நாம் இன்னும் தலை நிமிரவே இல்லை. நீங்கள் நிமிர்ந்து நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது.